بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து பாவமான நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற முறைப்படி இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் நல்ல ஒரு உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் குர்ஆன் ஒரு அறிமுகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் ஒரு சில விவரங்களை அறிந்து வருகிறோம். அதில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆனுக்கு உண்டான தனி சிறப்புகள் என்பன போன்ற தலைப்பின் கீழ் சென்ற தினங்கள் ஒரு சில விவரங்களை நாம் அறிந்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அல்லாஹ்வினுடைய வேதமாகிய திருக்குர்ஆனில் ஒரு சில நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக, படிப்பனையாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற இந்த வகுப்பினுடைய முக்கிய சாராம்சம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மறைமுகமான உதவிகளும் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் மனித சமூகத்திற்கு வழங்க முடியாது என்கிற உதாரணத்தை தான் இன்றைய உரையிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அதுபோக மனிதர்கள் செய்கிற தவறுகளுக்குரிய பிராயச்சித்தமான பாவ மன்னிப்பு, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு, மறுமை நாளில் அல்லாஹுவிடமிருந்து நாம் தப்பிப்பதற்குண்டான வழிமுறைகள் அனைத்தையும் நபிமார்களின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் புகட்டுகிறான். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். எதற்காக இந்த இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான்? அந்த இறை தூதர்கள் எப்படி நடந்து காண்பித்தார்களோ அதே போல அவர்களை பின்பற்றுகிற மக்களும் நடக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பினான். அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி நபியாக அனுப்பினான். இறுதி நபியாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய ஒவ்வொரு சம்பவங்களும், ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறுகளும் முஃமின்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினைக்குரிய, பாடத்திற்குரிய சம்பவங்கள் அவைகளெல்லாம். இது போக இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை என்றால், கடவுளை நெருங்க வேண்டுமானால், கடவுளுடைய அன்பை பெற வேண்டுமானால், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டுமானால்
கடவுளுடைய அவதாரங்களாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வாழ்ந்து மரணித்தார்களோ, ஆன்மீகத்தில் யாரெல்லாம் முதிர்ந்தவர்களாக இருந்தார்களோ, முதிர்ந்து வாழ்ந்து மரணித்தார்களோ, அவர்களின் மூலம்தான், உதாரணத்திற்கு அவுலியாக்களின் மூலம்தான் அல்லாஹுவை நெருங்க முடியும், நம்முடைய தேவைகளை கேட்டு பெற முடியும், நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற வேண்டுமானால் அவுலியாக்களின் மூலம்தான் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை. இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களிலும் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே நிறைய இடைவெளிகளை உண்டாக்கி மனிதர்களுடைய பலகீனத்தை, மனிதர்களுடைய அறிவின்மையை, ஆன்மீகத்தில் பழுத்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்கிற மக்கள் ஏமாற்றுவதற்காக வேண்டி இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். அது முற்றிலும் இஸ்லாத்திற்கு விரோதமானது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த வகுப்பு இங்கே எடுக்கப்படுகிறது. அவுலியாக்களில் மிகப்பெரிய அவுலியாக்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவர்கள் என்று யாருமே கிடையாது. சாதாரண மனிதர்கள் உண்டு. மனிதர்களில் உயர் அந்தஸ்து பெற்றவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களிலும் உயர்வான அந்தஸ்தை பெற்றவர்கள் நபிமார்கள். நபிமார்கள் அல்லாஹ்வினுடைய வஹியை பெற்ற இறை தூதர்கள். அந்த இறை தூதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற பாடம் ஒரு உண்மை இறை விசுவாசிக்கு ஒரு போதுமான ஒரு பாடம், ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய, உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இன்றைக்கு தர்காக்களை கட்டி உயர்த்தி, உங்களுக்கு மனக்கவலை தீர வேண்டுமா, இந்த அவுலியாவிடத்தில் செல்லுங்கள். ஏதாவது பொருள்கள் தொலைந்து போய்விட்டதா, இந்தந்த மாந்திரீக ரீதியான அடிப்படையில் அந்த பொருள்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். குழந்தை செல்வங்கள் வேண்டுமா, இந்த அவுலியாக்களுடைய தர்காக்களில் சென்று குறிப்பிட்ட நாள் தங்கினால் குழந்தைகள் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது குடும்பங்களிலே பிரச்சனையா, அந்த பிரச்சனை தீர வேண்டுமானால் இந்த அவுலியாக்களுக்கு நீங்கள் சென்று காணிக்கை செலுத்த வேண்டும், நேர்ச்சை செய்ய வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்வினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, இந்த அவுலியாக்களுக்கு குறிப்பிட்ட தினத்தில், குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேர்ச்சைகள், குறிப்பிட்ட திக்ருகள், ஸலவாத்துகள் ஓதுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இதன் மூலம்தான் அல்லாஹ்வுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு நெருக்கம் ஏற்படும் என்றெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவு, அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஐங்கால தொழுகைக்கு அழைக்கப்படுகின்ற அல்லாஹ்வுடைய பள்ளியில் இல்லாத கூட்டங்கள், விசேஷங்கள், அல்லாஹ் அல்லாத இன்ன பிற மக்களுடைய கபரஸ்தானங்களில், தர்காக்களில் இன்றைக்கு மக்களுடைய கூட்டங்கள் அலைமோதுகிற காட்சியை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு சென்று விட்டார்கள்? கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற விசேஷ கூட்டங்களில், விசேஷ பிரார்த்தனை கூட்டங்களில் இன்றைக்கு முஸ்லிம்கள். என்ன காரணம்? எங்களுக்கு அதில்தான் மன அமைதி கிடைக்கிறது, எங்களுடைய தேவைகள் அந்த விசேஷ கூட்டங்களில், விசேஷ பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொள்கிற காரணத்தினால் எங்களுக்கு எங்களுடைய தேவைகள், நாட்டங்கள் எங்களுக்கு நிறைவேறுகிறது முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள். அதே முஸ்லிம்கள் இன்றைக்கு பர்தா அணிந்த முஸ்லிம் தாய்மார்கள் கோயில்களிலும் இன்றைக்கு உண்டு. என்ன காரணம்? எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நாங்கள் அல்லாஹுவை நம்புகிறோம், குர்ஆனை நம்புகிறோம், முஹம்மது நபியை பின்பற்றுகிறோம், அதற்கு பிறகுதானே இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம், அதில் என்ன தவறு என்று பேசுகிற முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் அதிகம். ஆகவேதான் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு சம்பவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எடுத்துச் சொல்கிறான். அன்பார்ந்த தாய்மார்களே, இன்றைக்கு பாருங்கள், பெரும்பான்மையான முஸ்லிம்கள், அதிகப்படியான முஸ்லிம்கள் தங்களுடைய வீடுகளிலோ தங்களுடைய வியாபார தலங்களிலோ ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போனால் என்ன செய்கிறார்கள்? முறையாக காவல் நிலையங்களிலே புகார் கொடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளின் மூலம் இழந்து போன பொருள்களை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மனிதர்களும் சாதாரணமாக செய்வது. ஆனால் மதத்தை சார்ந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்?
எதையாவது ஒரு பொருள் தொலைந்து போனால் அதை கண்டுபிடித்து தருவார்கள் என்று ஒரு சாராரின் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஆன்மீகவாதிகளுடைய இல்லங்களை நோக்கி அல்லது ஏதாவது தர்காக்களை நோக்கி, ஆலயங்களை நோக்கி, கோயில்களை நோக்கி ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறார்கள். தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைப்பதற்காக வேண்டி. முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் மை தேய்த்து பார்ப்பது, பால் கித்தாபுகளிலே பார்ப்பது, மோதிரத்திலே பார்ப்பது, வெத்திலையிலே தேய்த்து பார்ப்பது, இப்படிப்பட்ட மாந்திரிகமான காரியங்களில் முஸ்லிம்களும் ஈடுபடுகிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் நமக்கு தொலைந்து போன பொருளை கண்டுபிடித்து தருவார்கள். தொலைந்து போன பொருள் எங்க இருக்கிறது என்கிற ஞானம் அவர்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மையான மதத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு செல்லுகிறார்கள். இது சாத்தியமா, இது நடக்குமா என்பதற்கு ஒரு உதாரணம். என்ன உதாரணம்? நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறிலே இருந்து உதாரணம். ஒரு நபி தன்னுடைய மகனை தொலைத்து விட்டார். எந்த நபி? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து விளையாட சென்ற பொழுது தன்னுடைய மக்களில் ஒரு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கள் தொலைத்து விட்டார்கள். திட்டமிட்ட சதி என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். யூசுப் நபியை தந்தை யாக்கூப் நபி தன்னுடைய மகனை தொலைத்து விட்டார். தொலைந்து போன பொருளை ஆன்மீகவாதிகள், தொலைந்து போன பொருளை அவுலியாக்கள், தொலைந்து போன பொருளை இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் கண்டுபிடித்து தர முடியும் என்றால் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நிலைமையை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், கேளுங்கள். மகன் தொலைந்து போய்விட்டான். இன்ன பிற மக்கள் எல்லாம் மகனை ஓனாய் தின்று விட்டது என்று திட்டமிட்டு ஒரு பொய் சொல்லுகிறார்கள். தந்தையோ ஒரு இறை தூதர், அல்லாஹ்விடமிருந்து வஹியை பெறுகிற ஒரு இறை தூதர். மகன் தொலைந்து போய்விட்ட ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கிறது. அவர் என்ன செய்கிறார் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். தேம்பி தேம்பி அழுகிறார். மகன் போன அந்த துக்கம் தாங்காமல் அழுது அழுது எந்த அளவுக்கு அழுகிறார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். 12வது அத்தியாயத்தின் 84வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மகனுடைய பிரிவை எண்ணி எண்ணி அழுது அழுது அவருடைய கண்கள் எல்லாம் வெண்ணிறம் விழுகிற அளவுக்கு அழுதாராம். மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்களாம், காலு தல்லாஹி தஃப்தஹு தத்குரு யூசுஃப ஹத்தா தக்கூன ஹரலன் அவ் தக்கூன மினல் ஹாலிகின். தந்தையே, தம்பியினுடைய யூசுஃபினுடைய பிரிவை எண்ணி அழுது அழுது மெலிந்து இறந்தே போய் விடுவீர்களோ, நீங்கள் அந்த அளவுக்கு அழுகிறீர்களோ என்று மக்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? மகன் பிரிந்த கவலை, மகன் தொலைந்து போன ஒரு துக்கம், மகன் இனி கிடைப்பானா கிடைக்க மாட்டானா என்கிற ஒரு கவலை. ஒரு நபி அவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை அல்லாஹ் 12வது அத்தியாயத்தின் தொடர்ந்துள்ள 85, 86வது வசனங்கள். கால இன்னமா அஸ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹி வ அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் அல்லாஹ்விடமே நான் முறையிடுகிறேன். உங்களை விட அல்லாஹுவை நான் நன்கு அறிந்தவன். அந்த அல்லாஹ்விடம் தான் என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் நான் முறையிடுகிறேன் என்று ஒரு இறை தூதர் சொல்லுகிறார். பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நபி தன்னுடைய மகனை தொலைத்து விட்டார். தந்தைக்கு மகன் எங்க இருக்கிறான் என்று தெரியாது. தேம்பி தேம்பி அழுது துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். மக்கள் எல்லாம் தந்தையை அழுகையை நிப்பாட்டுங்கள், இறந்து போய் விடுவீர்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு தந்தை அழுகிறார். தந்தை யார்? அவுளியாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவுளியா, இறைநேசருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அல்லாஹ்விடமிருந்து வஹியை பெற்று மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு இறை தூதர். தொலைந்து போன மகனை கண்டுபிடிக்க முடியாமல் துக்கத்தால் கவலையால் அழுது அழுது மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறார்? அல்லாஹ்விடம் நான் முறையிடுகிறேன், எனக்கு வேறு வழி தெரியாது. அல்லாஹ்வுக்கு தான் மறைவான ஞானம் தெரியும். இந்த உலகத்தினுடைய அனைத்து அசைவுகளும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. ஆகவே என்னுடைய முறையீடுதலை, என்னுடைய கவலையை, என்னுடைய துக்கத்தை அல்லாஹ்விடமே நான் முறையிடுகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை
அல்லாஹ் 12வது அத்தியாயத்தின் 84, 85, 86 வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாடம் என்ன? இஸ்லாமிய சமூக மக்கள் ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போனால் மாந்திரீகமான ஏதாவது காரியங்களில் ஈடுபட ஆதாரம் உண்டுமா? அதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஒரு ஏமாற்று வேலை என்பதை நீங்கள் தெரிய வேண்டாமா? அப்படி அவர்கள் கண்டுபிடித்து தருவார்கள் என்று நாம் நம்பினால் என்ன பாரதூரமான ஒரு குற்றத்தை நாம் இழைக்கிறோம் என்றால், மறைவானவை, இந்த துனியாவில் மறைவாக இருக்கக்கூடியவை எல்லாம் மனிதர்களுக்கும் தெரியும் என்று நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய விரோதமான ஒரு நம்பிக்கை. இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நபிமார்களுக்கே மறைவான ஞானம் தெரியாது. மறைவாக என்ன நடக்கப் போகிறது, நாளை என்ன நடக்கும், நாளைய மறுநாள் என்ன நடக்கும், நம்முடைய வாழ்வில் சந்தோஷம் நடக்குமா, நம்முடைய வாழ்வில் கவலைகள் நடக்குமா, நமக்கு எப்பொழுது துக்கம் வரும், நமக்கு எப்பொழுது கவலை வரும், எதுவுமே எந்த நபிமார்களுக்கும் தெரியாது. அதை அல்லாஹ் தன் கைவசம் மட்டும்தான் வைத்திருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் தான் 12வது அத்தியாயத்தின் 83, 84, 85, 86 வசனம். இது போக நபிமார்களை அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான் பாருங்கள். 6வது அத்தியாயத்தின் 50வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான். என்ன சொல்லச் சொல்கிறான்? குல் லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மறைவான பொக்கிஷம் என்னிடத்தில் உண்டு என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். நபிமார்கள் சொல்கிறார்கள், மறைவானவற்றின் பொக்கிஷங்கள் அல்லாஹ்வுடைய கைவசம் மட்டும்தான் இருக்கிறது, அது எங்களிடம் உண்டு என்று நாங்கள் ஒருபோதும் கூற மாட்டோம். வலா அஅலமுல் கைப வலா அகூலு லக்கும் இன்னி மலக்குன், நிச்சயமாக மறைவான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் என்றும் நாங்கள் கூற மாட்டோம். அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் எங்களுக்கு அறியும் என்றும் நாங்கள் கூற மாட்டோம். அதுபோக நாங்கள் மலக்கு என்றும் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் மனிதர்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு வஹி வருகிறது என்பதுதான். நாங்கள் எல்லாம் மனிதர்கள் தான் என்று அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, மறைவான காரியங்கள் எல்லாம் நபிமார்களுக்கு தெரியும் என்றிருந்தால் நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டங்கள் வருகிறது? நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏன் சங்கடங்கள் வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட உஹது போரில் பல்லு உடைக்கப்பட்டது. விஷம் வைத்து கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். நிறைய சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறிகொடுத்தார்கள். குர்ஆனை மனனம் செய்த 70 சஹாபாக்களை இஸ்லாத்தை எங்களுக்கு கற்றுத்தர அனுப்புங்கள் என்று பொய் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து வந்து கேட்டு ரசூலுல்லாஹ் அனுப்பி கொடுத்தார்கள் 70 சஹாபாக்களை. போற வழியிலேயே பாவிகள் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. அதைத்தான் 7வது அத்தியாயம் 188வது வசனத்தில் எவ்வளவு பளிச்சிட்டு மின்னுகின்ற வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லச் சொல்கிறான் பாருங்கள். என்ன சொல்கிறான்? குல்லா அம்லிகு லி நஃப்ஸி நஃப்அன் வலா லர்ரன் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அன்றி எங்களுக்கு எந்த ஒரு நன்மையோ எந்த ஒரு தீமையோ செய்கிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. நன்மையும் தீமையும் அல்லாஹ் நாடினால் யாருக்கு இறக்குகிறானோ அவர்களுக்கு அது கிடைக்கும். நன்மையும் தீமையும் சுயமாக செய்து கொள்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. வலவ் குன்து அஅலமுல் கைப் லஸ்தக்தர்து மினல் கைர் வமா மஸ்ஸனிய ஸூ, நிச்சயமாக மறைவானவற்றின் ஞானம் எங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் தீமையே நடந்திருக்காது, எங்களுடைய வாழ்க்கையில் வெறும் நன்மை தான் நடந்திருக்குமே. அதை வைத்து உங்களுக்கு தெரியாத மறைவான ஞானம் எங்களுக்கு இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற பொழுது அவரை கொலை செய்ய கடுமையான முஸ்தீபுகளை எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண் எதிரே சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உஹது போர் போல 1-2 போர்களில் கடுமையான தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் என்ன காரணம்? நபிமார்களுக்கு நாளை தினம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் ஒரு சில நேரங்களில் அறிவித்து கொடுத்த ஒரு சில சம்பவங்களை தவிர நபிமார்களும் நம்மை போல அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாத அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 188வது வசனம்.
மறைவான ஞானம் எங்களுக்கு இருந்திருந்தால், அல்லாஹ் இப்படியே சொல்லுகிறான், மறைவான செய்தி, மறைவான ஞானம் எங்களுக்கு இருந்திருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையைத்தான் நாடியிருப்போம், தீமையே நாங்கள் நாடியிருக்க மாட்டோம், தீமையிலிருந்து நாங்கள் தப்பித்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் நபிமார்களுக்கு கூட மறைவான ஞானம் தெரியாது. இன்னும் ஒருபடி மேலாக நபிமார்களை மக்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்பார் சொல்களே. நபிமார்கள் இறை செய்தியோடு தொடர்புடையவர்கள், அவர்களை மக்கள் கொலை செய்திருக்கிறார்கள். தன்னை மக்கள் கொல்ல வருகிறார்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. மக்கள் நபிமார்களை கொலை செய்ததை அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கும், வயக்துலூன நபியீன பிகைரி ஹக்கின், நிச்சயமாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை எவன் கொலை செய்கிறானோ அவர்களுக்கும், வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸ், மக்கள் மத்தியில் நீதத்தை ஏவுகின்ற மனிதர்களையும் எவன் கொலை செய்கிறானோ அவர்களுக்கும் கடுமையான வேதனைகள் உண்டு, மிக மிக கடுமையான வேதனைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள், நபிமார்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள், நபிமார்களை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். தாயிஃப் நகரத்திலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் துரத்தி அடித்திருக்கிறார்கள். நபிமார்களுக்கு தெரியாது, நடந்த பிறகுதான் நபிமார்களுக்கே தெரியும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக மாந்திரீகமான ரீதியில் மக்களை ஏமாற்றுகின்ற ஏமாற்று பேர்வழிகள், மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நாங்கள் ஆன்மீகத்தில் முதிர்ந்தவர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், எங்களால் மறைவான காரியங்களை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால் அது திருக்குர்ஆனுக்கு விரோதமானது. காரணம், நபிமார்களாலேயே அது முடியாது, நபிமார்களால் முடியவில்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், மறைவாக இருக்கக்கூடிய எந்த செய்தியும் சொல்லுகிறேன் என்கிற பெயரில் யாராவது புறப்பட்டு வந்தால் அவர்களிடத்திலே சென்று அமர்ந்து கேட்கும் பொழுது நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறோம். அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு மனிதர்களுக்கு இருப்பதாக நாம் நினைக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய தவறு என்கிற பாடம் முதற்கட்டமாக நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. இரண்டாவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? திருக்குர்ஆனில் அவுலியாக்களை பகைத்தால், நாதாக்களை பகைத்தால், அன்பியாக்களை பகைத்தால், சேகுமார்களை பகைத்தால் நமக்கு தீமை ஏற்படும், நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும், நமக்கு சங்கடங்கள் ஏற்படும், கவலைகள் ஏற்படும், மன உளைச்சல்கள் ஏற்படும் என்று மக்கள் பயப்படுகிறார்கள். அவுலியாக்களை திருப்திப்படுத்தினால், தர்காக்களுக்கு சென்று வழிபட்டால், நேர்ச்சிகள் நடத்தினால், கந்தூரிகள் நடத்தினால், பிரார்த்தனை செய்தால், அறுத்து பலியிட்டால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்றும் மனிதர்கள் நினைக்கிறார்கள். அப்ப நன்மையும் தீமையும் மனிதர்களால் வழங்க முடியுமா? இரண்டாவது பாடம். முதல் பாடம் என்ன? மறைவான ஒரு செய்தியை அறிகிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு, நபிமார்களுக்கு கூட கிடையாது என்பது முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், ஒரு நன்மையையும் ஒரு தீமையையும் மனிதனுக்கு மனிதன் அளிக்க முடியுமா என்றால் முடியாது, நபிமார்கள் அளிக்க முடியுமா என்றால் முடியாது. நன்மையும் தீமையும் இறைவன் புறத்திலிருந்து தான் மனிதர்களுக்கு வந்தாக வேண்டும் என்கிற பாடமும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 10வது அத்தியாயத்தின் 106வது வசனம், 107வது வசனம், வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் ஒருபோதும் பிரார்த்திக்கவே வேண்டாம். அவைகள் உங்களுக்கு நன்மையையும் தராது, தீமையையும் அளிக்க முடியாது. அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி 107வது வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறான், வஇன் யம்சஸ்கல்லாஹு பிலுர்ரின் ஃபலா காசிஃப லஹு இல்லா ஹுவ. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு தீமையை தீண்டும்படி உங்களை செய்தால் யாரும் உங்களை காப்பாற்றவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீமையை நாடினால் உலகத்தில் இருக்கிற எந்த மக்கள் திரண்டு வந்தாலும் அந்த தீமையிலிருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது.
அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடினால் உலகத்தில் இருக்கிற எந்த மக்கள் திரண்டு வந்தாலும் அந்த நன்மையை யாரும் தடுத்து நிறுத்த முடியவும் முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நன்மையும் தீமையும் இறைவன் புறத்திலிருந்து தான் மனிதர்களுக்கு இறக்கி அருளப்படுகிறது. அதை தீர்க்கிற ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு பாடமாக புகட்டுகிறான். ஆக நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் நமக்கு வருகிறதே தவிர அவுலியாக்களின் மூலமோ நாதாக்களின் மூலமோ தர்காக்களின் மூலமோ சர்ச்சுகளின் மூலமோ கோயில்களின் மூலமோ அல்ல. அது கடவுளின் மூலம்தான் மனிதர்களுக்கு கிடைக்கின்றது. கடவுள் நாடினால்தான் தீமையிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்ற முடியும். கடவுள் நாடினால்தான் உங்களுக்கு நன்மைகள் வழங்க முடியும் என்று இறைவன் மிக தெளிவாகவே திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போக மனிதர்களுடைய வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் வருவதைப் போல நோய் நொடிகளும் வருவது இயற்கை. நோய் நொடிகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? நோய் நொடிகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் ஏதாவது நோய் நொடிகள் கஷ்டங்கள் வந்தால் உடனே ஒரு தாயத்தை வாங்கி கட்டுவார்கள், கருப்பு கயிறை வாங்கி அணிவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மந்திர ரீதியான மாந்திரீக ரீதியான காரண காரியங்களை செய்ய மார்க்கத்தில் அனுமதி உண்டுமா? நபிமார்கள் நோய்வாய்ப்பட்டார்களா? நபிமார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், நபிமார்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள், நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோய்வாய்ப்பட்டால் அதற்குரிய நிவாரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டால் தீராத நோயோ தீரக்கூடிய நோயோ மிகப்பெரிய நோயோ சிறிய நோயோ ஏதாவது ஒரு நோய் மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டது. நோய் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அதற்கு மருந்துகளை அல்லாஹ் தேடச் சொல்கிறான். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் மருந்துகளை உட்கொண்ட பிறகு யாரை அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியமான ஒரு பாடம். நோய் ஏற்பட்டால் அல்லாஹுவை தவிர யாராலும் அந்த நோயிலிருந்து யாரையும் காப்பாற்றவே முடியாது. யாரையும் காப்பாற்றவே முடியாது. நீ தமாசுக்கு சொன்னார்களோ என்னவோ தெரியவில்லை, உண்மையாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு கையிலே நோய் வந்தது. அவன் கையிலே போய் ஒரு தாவீசை எடுத்து கட்டினானாம். ரொம்ப நாள் ஆயும் அந்த நோய் அவனுக்கு போகவே இல்லையாம். ஒரு நாள் தாவீசை திறந்து பார்க்கிறான், அது தப்பத்தியதா அபிலஹப் என்கிற சூரா எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன அர்த்தம்? அபுலஹபினுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அதனுடைய அர்த்தம். அந்த வசனத்தை மௌலவி என்ன செய்கிறார்? எழுதி தாயத்திலே எழுதி கையிலே கட்டு என்று கொடுக்கிறார். கை நாசமா போனது. தமாசுக்கு சொல்லுவார்கள். உண்மையாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அதில். ஆனால் நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நோய் ஏற்படும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களெல்லாம் நோய் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன வழிமுறைகளை காட்டி தந்தார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன வழிமுறையை காட்டி தந்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்விடத்தில் செய்கிற ஒரு துஆவை 26வது அத்தியாயத்தின் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா மர்லிது ஃபஹுவ யஸ்ஃபீன் வைதா மர்லிது ஃபஹுவ யஸ்ஃபீன், என்னுடைய நோயை, எனக்கு இருக்கக்கூடிய நோயை அல்லாஹ்வை தவிர வேறு யார் குணப்படுத்த முடியும்? யார் சொல்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்கிறார், நான் நோய்வாய்ப்பட்டாலோ, நான் நோயின் மூலம் சங்கடப்பட்டாலோ கஷ்டப்பட்டாலோ என்னுடைய நோயை அல்லாஹ்வை தவிர வேறு யார் குணப்படுத்த முடியும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடுமையான அடிப்படையில் நோய்வாய்ப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 38வது அத்தியாயத்தின் 41வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்குர் அப்தனா அய்யூப், அய்யூப் என்ற நம்முடைய அடியார் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்கிறார் நோய்வாய்ப்பட்ட பொழுது. இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப், யா அல்லாஹ்வே, சைத்தானுடைய தூண்டுதலினால் நான் மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன், நீதான் என்னை குணப்படுத்த வேண்டும் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்ய வேண்டும். நோய்வாய்ப்பட்டால் மாந்திரிகமான காரியங்களில் ஒரு முஸ்லிம் ஈடுபடக்கூடாது. இன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிற துஆவை பாருங்கள். அதுஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ், மனிதர்களின் இறைவனாகிய அல்லாஹுவே, நீதான் நோயின் கஷ்டத்தை போக்க வேண்டும். அதுஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ்,
இஸ்ஃபி வ அன்த சாஃபி லா சிஃபா இல்லா சிஃபாவுக சிஃபா அன் லா யுஆதிரு சகமா. அல்லாஹுவே, மனிதர்களின் இரட்சகனே, நீதான் நோய்களை தீர்க்கிற ஆற்றல் படைத்தவன், நீயே நிவாரணம் அளிப்பவன், உன்னை தவிர நிவாரணம் அளிப்பவன் யாருமே கிடையாது. நீ அளிக்கின்ற அந்த நிவாரணம் எந்த நோயையும் விட்டு வைக்காத நிவாரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை, நோய்வாய்ப்படும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டிய முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆக நோய் ஏற்படும் பொழுது கூட ஒரு உண்மை இறை விசுவாசி எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்தது, நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில், பெரும்பாலான இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை இல்லாவிட்டால், திருமணமான பிறகு தங்களுக்கு ஒரு வாரிசு இல்லாவிட்டால் அதற்காக வேண்டியும் கோயில்கள், சர்ச்சுகள், தர்காக்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்கிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் அன்பார்ந்த சகோதரர்களே? எப்படியாகிலும் நமக்கு ஒரு வாரிசு கிடைக்க வேண்டும், எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும். அதற்காக வேண்டி நேர்ச்சை செய்வதென்ன, அதற்காக வேண்டி அறுத்து பலியிடுவதென்ன, அதற்காக வேண்டி கந்தூரி விழாவுக்கு பொருளாதார உதவிகள் கொடுப்பதென்ன, அதற்காக வேண்டி தர்காக்களிலே போய் குறிப்பிட்ட நாட்கள் தங்குவதென்ன, பிரார்த்தனை செய்வதென்ன, என்னென்னமெல்லாமோ செய்கிறார்கள். ஆனால் திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபிமார்களுக்கு குழந்தை இல்லாத நேரங்களில் நபிமார்கள் தங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்காக வேண்டி என்ன செய்தார்கள்? அவர்கள் அவுலியாக்களில் பெரிய அவுலியா இல்லையா? அவர்கள் நினைத்தால் தங்களுடைய குடும்பத்தில் ஒரு வாரிசை அவர்கள் நினைத்தால் உண்டாக்க முடிந்திருக்குமா? முடியாதா? உங்களுடைய பார்வையில் முடிந்திருக்க வேண்டும், ஆனால் நபிமார்களால் முடியாது. காரணம், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கருவறையில் உண்டாக்குகிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் கிடையாது. ஆகவேதான் அல்லாஹ் அதற்கும் ஒரு நபியை ஒரு பாடமாக ஆக்குகிறான். எந்த நபி? அவர்தான் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம். அந்த ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய தள்ளாத வயதில் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆவை அல்லாஹ் நமக்கு பாடமாக சொல்கிறான். பாருங்கள், என்ன துஆ செய்கிறார்? 19வது அத்தியாயத்தின் 3 முதல் 7 வரை உள்ள வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, உள்ளச்சத்தோடு உள்ளார்ந்த எண்ணத்தோடு இஹ்லாஸாக அல்லாஹுவை அழைத்து ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் பிரார்த்தனை செய்கிறார். எதற்காக? அவர் சொல்லுகிறார், அல்லாஹுவே, எனக்கு வயதாகிவிட்டது, என்னுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய முதுகுகள் எல்லாம் ஊனமாகிவிட்டது, நான் மிகப்பெரிய வயோதிக பருவத்தை அடைந்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வாரிசு கிடையாது யா அல்லாஹ். எனக்கு ஒரு குழந்தை வாரிசை நீ தந்தால் அவன் என்னுடைய தலைமுறைக்கு மிகப்பெரிய உபகாரமாக இருக்கும் யா அல்லாஹ் என்று ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார். ஏன் ஜக்கரியா நபிக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் உண்டுமே, அந்த நபிமார்களை அழைத்து அவர் ஏன் பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் நபிமார்களால் முடியாது. குழந்தை செல்வத்தை தருகிற ஆற்றல், மலட்டுத்தன்மையை உண்டாக்குகிற ஆற்றல், ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல், பிறக்கிற குழந்தையினுடைய ஆயுள் காலம் என்ன என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல், குழந்தை நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல், குழந்தையினுடைய ரிஸ்க் என்ன, அவன் எத்துணை காலம் வாழ்வான், எப்படியெல்லாம் வாழ்வான் என்கிற சரித்திரத்தை தன்கசம் வைத்திருக்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியவே செய்யாது. ஒரு நபி அல்லாஹுவை அழைத்து இப்படி பிரார்த்தனை செய்தவுடன் அல்லாஹ் என்ன செய்கிறான்? யா ஜக்கரியா, அல்லாஹ் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து நற்செய்தி சொல்கிறான். யா ஜக்கரியா, இன்னா நுபஷ்ஷிருக பி உலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மகனை இதோ உமக்கு நான் வாக்களிக்கிறேன். யஹ்யா என்கிற பெயரை இதற்கு முன்னால் யாருக்கும் நான் சூட்டியதே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஹ்யா என்கிற ஒரு மகனை யாக்கூப் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினேன் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இனி ஆண்களுடைய துணையே இல்லாவிட்டாலும் சரி, அல்லாஹ் நாடினால் பெண்களுக்கு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுக்க முடியும். ஆண்களுடைய துணையே இல்லாமல் எப்படி? மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறந்தது யார்? ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம்.
அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பெற்றார்கள்? மரியமுடைய கணவர் யார்? அவர்களுக்கு திருமணமானதே கிடையாது. ஆண்கள் தொட்டு கூட பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்வாகிய என்னால் ஒரு தாயினுடைய கருவில் குழந்தையை உண்டாக்க முடியும் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டினானா இல்லையா? அப்ப குழந்தை இல்லாத பெற்றோர்கள், குழந்தை தாமதமாவதை உணர்ந்த பெற்றோர்கள், மலட்டுத்தன்மையோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதை தொடர்ந்து நீடித்தால், உறுதியோடு இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், நிச்சயமாக அல்லாஹ் தள்ளாத வயதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா நபியை கொடுத்ததை போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கணவனே இல்லாமல் இருந்தும் குழந்தையை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நம்முடைய குடும்பத்திலும் ஒரு வாரிசை கொடுக்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடியும். அதற்காக வேண்டி தர்காக்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ கோயில்களுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இஸ்லாத்திற்கு விரோதமானது. அழைத்தாலும் சென்றாலும் யார் எங்கு போய் எப்படிப்பட்ட நேர்ச்சைகள் செய்தாலும் அல்லாஹ் நாடினாலே தவிர அந்த காரியம் 1% கூட நடக்காது. அது இஸ்லாத்திற்கு விரோதமானதும் கூட. அடுத்து நபிமார்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு என்ன பாடம்? இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில், பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் நாம் முஸ்லீமாக மரணிக்க, தொடர்ந்து முஸ்லீமாக வாழ, மறுமையிலே அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருந்து தப்பிக்க, மறுமையிலே வெற்றி பெற, அவுலியாக்களை திருப்தி கொண்டால் அவுலியாக்களின் மூலம்தான் இந்த காரியங்களை எல்லாம் நிகழ்த்த முடியும். அவுலியாக்கள் நினைத்தால் நம்முடைய குடும்பங்களிலே செழிப்புகளை உண்டாக்க முடியும். அவுலியாக்கள் நினைத்தால் நம்முடைய குடும்பங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க முடியும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அது நபிமார்களால் கூட முடியாது. அது நபிமார்களால் கூட முடியாது. உதாரணத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர் எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்? 950 வருட காலம் வாழ்ந்தார். நாம எத்தனை வருஷம் வாழ முடியும்? அதிகபட்சம் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் தான் நம்ம வாழ முடியும். ஆனால் கடந்த காலங்களில் எல்லாம் நபிமார்களுக்கு அதிகப்படியான ஆயுள்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். 1000ற்கு 50 வருடம் தான் கம்மி. 950 வருட காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிகப்பெரிய ஒரு பொறுமையான நபியும் கூட. சமூக மக்களால் எல்லா நிலைகளிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இறை தூதர். அவர் சொல்லி எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்ற ஹதீஸ்களை பார்த்தால் அதிகபட்சம் 50 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம் சொல்லி? 950 வருட காலம் அவர் பிரச்சாரம் செய்து 50 பேர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த 50 பேர் வந்ததில் அவருடைய மகன் இஸ்லாத்துக்கு வரல, அவருடைய மனைவி இஸ்லாத்திற்கு வரல. காரணம், நபிமார்களால் அது முடியாது. ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. நபிமார்கள் நினைத்தவர்கள் எல்லாம் முஸ்லீமாக நடத்த முடியாது. நபிமார்கள் நினைத்தவர்கள் எல்லாம் காப்பாற்றவும் முடியாது. இப்படி இருக்கும் பொழுது நூஹ் நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த சமூகம் அழிக்கப்படுகிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம், சுனாமி போன்ற மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய கண் எதிரே தன்னுடைய மகன் அழிக்கப்படுவதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். பெற்ற மகன் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்? யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நூஹே, உம்முடைய மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல, அவன் நாசமா போட்டுனுங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப தன்னுடைய மகனை ஒரு தந்தையால் காப்பாற்ற முடியவில்லை. எங்கோ கூஃபாவில் வாழ்ந்து மரணித்து மண்ணாய் போன அப்துல் காதர் ஜீலானி குனிமுத்தூரில் இருக்கிற நம்ம எல்லாம் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபி மகனை காப்பாற்ற முடியவில்லை, தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. லூத்து நபியினுடைய மனைவி இறை நிராகரிப்பான பெண் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ நபிமார்கள் தங்களுடைய குடும்பங்களை சுயமாக காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் உதவி செய்தாலே தவிர. இந்த பாடத்தையும் அல்லாஹ் நூஹ் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் லூத் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் என்பான்ற சோர்களே. அதுபோக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு நபி. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நபியினுடைய குடும்ப வாழ்க்கையை ஹஜ்ஜினுடைய கிரிகையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி தீக்குண்டத்தை அல்லாஹ் குளிர வைத்தான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபிமார்களுடைய தந்தைகளாக முன்னோடிகளாக தீர்மானம் செய்கிற அளவுக்கு எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு தலை சிறந்த ஒரு நபி. அந்த நபியினுடைய நிலைமை என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? அவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நூஹ் நபிக்கு மகனும் மனைவியும் இஸ்லாத்தை ஏற்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்காமலேயே மரணித்து போகிறார். அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்கிறார். 9வது அத்தியாயத்தின் 114வது வசனம், வமா கான இஸ்திஃபாரு இப்ராஹிம் லி அபீஹி, தந்தைக்காக வேண்டி தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்த ஒரே காரணத்திற்காக தந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரினார். இல்ல அன் மௌஇதத்தன் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. தன்னுடைய தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். ஆனால் தந்தை எப்பொழுது அல்லாஹுவை நிராகரிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது பிரார்த்தனை செய்வதை விட்டும் இப்ராஹிம் நபி ஒதுங்கிக் கொண்டார். தந்தைக்காக வேண்டி துஆ செய்யவில்லை. தந்தை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் நரகத்திலே தூக்கி வீசுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் அழத்தான் முடிந்ததை தவிர தந்தையை காப்பாற்ற முடியவில்லை நபிமார்களால். மகனை காப்பாற்ற முடியவில்லை நபிமார்களால். மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை நபிமார்களால். என்றால் அவுலியாக்கள் எப்படி நம்மை காப்பாற்றுவார்கள்? ஆன்மீகவாதிகள் எப்படி நம்மை காப்பாற்றுவார்கள்? பல்வேறு வகையான அல்லாஹ் அல்லாத தெய்வங்கள், மண்ணோடு மண்ணாய் போனவர்கள் அல்லது உயிரோடு வாழ்கிற மனிதர்கள் எல்லாம் எப்படி மனிதர்களை காப்பாற்றுவார்கள்? 1% கூட நடக்காது, முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. இது போக இனி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது யார் மீதாவது அல்லாஹ் கோபப்பட்டு தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையிலிருந்து யாராவது காப்பாற்ற முடியுமா? மௌலூது பாடல்களிலே, திக்ர் ஹல்கா கமிட்டிகளிலே ஓதப்படுகிற மௌலூது பாடல்களில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், அப்துல் காதிர் ஜீலானி அவரிடத்தில் யாரெல்லாம் முரீது வாங்குகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்புண்டு. அவன் தொழாவிட்டாலும் சரி, நோன்பு வைக்காவிட்டாலும் சரி, என்ன ஹராமான காரண காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, அவன் முரீது வாங்கினாலே நரகத்தில் இருந்தவனுக்கு பாதுகாப்புண்டு. முரீது வாங்கினால் கபரிலே அவனுக்கு விசாரணையே கிடையாது என்கிற அளவுக்கு மௌலூது பாடல்களை எழுதி வைத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கினால் நபிமார்கள் தப்பிக்க முடியாது. அவுலியாக்கள் எங்க போய் தப்பிக்கிறது? நபிமார்கள் தப்பிக்க முடியாது. பளிச்சிட்டு சொல்லுகிற ஒரே உதாரணம், அல்லாஹ் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திலே விட்டான். ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்றான், அவர் செய்தார். செய்ததனுடைய விளைவு என்னானது? சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹ் கோபப்பட்டு வெளியே ஏற்றினான் இல்லையா? அவரை யார் மன்னித்தார்? அவர் அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ததை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லவில்லையா? அவர் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செய்கிறார்? நம்முடைய தந்தை முதல் மனிதர், முதல் நபி, படைத்த உடனேயே சொர்க்கத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், சொர்க்கத்தில் வாழ்ந்து திரும்ப உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு மனிதர், அவருடைய பாவத்திற்காக வேண்டி அவர் செய்த பிராயச்சித்தம் என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? நான் நபி, நான் பாவம் செய்தால் நானே மன்னிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு, அல்லாஹ்விடத்திலே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று திமிராக யாராவது பேச முடியுமா? பேசினால் தான் அல்லாஹ் விடுவானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவுடன் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ 7வது அத்தியாயத்தின் 23வது வசனம், கால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹுவே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம் யா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹுவே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ கிருபை மட்டும் செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம் யா அல்லாஹ், நாங்கள் நரகத்திற்கு சென்று விடுவோம் யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பு, உன்னுடைய கிருபை எங்களுக்கு இல்லாவிட்டால் எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது யா அல்லாஹ். யார் செய்கிற துஆ? நபிமார்கள் செய்கிற துஆ. அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம்தான் ஒரு மனிதன் தப்பிக்க முடியுமே தவிர அவர் காப்பாற்றுவார், இவர் காப்பாற்றுவார், அவர் இருக்கும் பொழுது நமக்கென்ன கவலை என்று யாராலும் இருக்க முடியாது. நபிமார்கள் அப்படி இருந்ததில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு பாடம்!
யூனுஸ் நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். 37வது அத்தியாயத்தின் 143, 144, 145வது வசனம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை ஒரு கட்டத்திலே கோபித்துக் கொண்டார். அல்லாஹ் என்ன செய்தான்? நான் அனுப்பிய ஒரு தூதர் என் மீது கோபித்துக் கொண்டு உலகத்தில் வாழ முடியுமா என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்களுக்கும் பாடமாக அல்லாஹ் என்ன செய்தான்? அவரை பிடித்து ஒரு மீனுடைய வயிற்றில் மீனில் விலங்க வைத்து மீனுடைய வயிற்றிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறை வைத்தான். எதற்காக? அல்லாஹ்வுடைய கோபம் அந்த நபியின் மீது இறங்கிய காரணத்தினால். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், மீன் வயிற்றில் இருந்து கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறான். என்ன தஸ்பீஹ் செய்தார்கள்? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவை தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்து செய்தார். இந்த துஆ செய்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் அவரை என்ன செய்தான்? லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஸூன். இந்த துஆவை மட்டும் அவர் செய்யாவிட்டால் கியாம நாள் வரை மீன் வயிற்றிலேயே அவரை நான் வைத்திருப்பேன். ஃபனபத்னாஹு பில் அராஇ வஹுவ சகீம். அவர் அப்படி துஆ செய்த காரணத்தினால் மீன் வயிற்றில் இருந்து இருந்து நோய்வாய்ப்பட்ட அவரை அதிலிருந்து நான் வெளியேற்றினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களோ துன்பங்களோ நோய் நொடிகளோ வந்தால், பிரசவ பெண்கள் பிரசவ நேரம் வந்தால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று துஆ செய்யுங்கள். அப்படி செய்து உங்களுடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கும் நிவாரணம் அளிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? அல்லாஹ்வினுடைய கோப பார்வையிலிருந்து அல்லாஹ் ஒரு மனிதனை கோபித்துக் கொண்டால் யாராலும் அவனை காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் மன்னித்தாலே தவிர. ஆனால் மௌலூது பாடல்கள் எல்லாம் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்ல, அல்லாஹ்வுடைய சாபத்தையே நீங்கள் பெற்றாலும் சரி, அவுலியாக்களின் பெயரால் குறிப்பிட்ட திக்ருகள் ஸலவாத்துகள் கந்தூரிகள் மாதாக்களுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்தினால் அவுலியாக்கள் எல்லா காரியங்களும் பார்த்துக் கொள்வார்கள், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவுலியாக்களிடம் வந்து முரீது பெற்று விட்டால் உங்களுக்கு எல்லா வகையான சௌகரியங்களையும் அவுலியாக்கள் மிகப்பெரிய ஆடி தள்ளுபடியாக பல்வேறு வகையான கிராண்ட் ஆஃபர்களை உங்களுக்கு அவுலியாக்கள் வாங்கி தருவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை இஸ்லாமிய சமூக மக்களுக்கு விதைக்கிறார்கள் இந்த பாவிகள். அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியாத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன என்பதை புரியாத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ்வுடைய ஆற்றலை நபிமார்கள் போதித்தார்கள், விளங்கினார்கள், செயல்பட்டார்கள் என்பான்ற சொற்களை. ஆகவேதான் திருக்குரானை விளங்குவதற்கு பொருத்தமான இந்த மாதத்தில் இது போன்ற வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஆதம் நபி அழுது துஆ செய்த காரணத்தினால் அல்லாஹ் மன்னித்தான். யூனுஸ் நபி அழுது துஆ செய்த ஒரே காரணத்தினால் யூனுஸ் நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தான் என்கிற வரலாற்றை அன்பார்ந்த சகோதரர்களே நீங்கள் தாழ்மையோடு படிக்க வேண்டும் திருக்குரானிலே இருந்து. இனி பாவ மன்னிப்பு. ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குண்டு அன்பார்ந்த சகோதரர்களே? மௌலூது பாடல்களில் நபிமார்கள் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள். யார சூழல்லா எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள், அப்துல் காதர் ஜீலானியே எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று பாவிகள் பாடுகிறார்கள். ஆனால் நபிமார்களால் சுயமாக அவர்கள் செய்த பாவங்களை அவர்களால் மன்னிக்க முடியுமா? முடியாது. பாவம் செய்தால் மன்னிக்கின்ற அதிகாரம் யாருடைய கையில் நரகமும் சொர்க்கமும் இருக்கிறதோ, யாருடைய கையில் தீர்ப்பு நாளின் தீர்ப்பு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வை தவிர யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை திருக்குரானிலே நீங்கள் பார்க்கலாம். 26வது அத்தியாயத்தின் 82 முதல் 85 வரை உள்ள வசனம். என்ன வசனம்? வல்லதி அத்மஉ, நான் அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன். அத்மஉ, நான் ஆதரவு வைக்கிறேன். எதை வேண்டி எதை ஆதரவு வைக்கிறேன்? ஐ யஃபிரலி ஹதீஅதி யௌமத்தீன், அந்த நாளில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ.
ரப்பி ஹபிலி ஹுக்மன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹுவே எனக்கு நீ ஞானத்தை தருவாயாக யா அல்லாஹ். மறுமை நாளில் நல்லவர்களோடு என்னை எழுப்பு யா அல்லாஹ். யாருடைய துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவா. வஜ்அல்லி லிசான சிதுக்கின் ஃபில் ஆகிரீன். அல்லாஹுவே எனக்கு பின் வருபவர்களில் நீ என்னுடைய பெயரை, என்னுடைய நற்பெயரை எனக்கு பின்னால் வருகிற மக்களிடத்திலே நீ ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். வஜ்அல்னி மின் வரசதி ஜன்னத்தின் நஈம். சொர்க்கத்தினுடைய வாரிசுகளில் ஒருவனாக என்னை நீ ஆக்கு யா அல்லாஹ். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுது அல்லாஹ்விடத்தில் செய்த துவா, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்தாதே யா அல்லாஹ், மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்தாதே யா அல்லாஹ். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவுலியாக்கள் எல்லாம் மறுமை நாளிலே விடாப்பிடியாக நின்று உங்களை அவுலியாக்கள் காப்பாற்றுவார்கள், நாதாக்கள் காப்பாற்றுவார்கள். இப்ராஹிம் நபியினுடைய துவா என்ன? அல்லாஹ் மறுமையில் என்னை கேவலப்படுத்தாதே, அல்லாஹுவே உன்னிடத்தில் ஆதரவு வைக்கிறேன், அந்த நாளில் என்னை நீ மன்னிப்பதற்காக. அல்லாஹுவே அந்த நாளில் உன்னுடைய கருணை, உன்னுடைய கிருபை எனக்கு இருக்க வேண்டும். அல்லாஹுவே சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரராக என்னை நீ ஆக்கியா அல்லாஹ். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை பாருங்கள் திருக்குர்ஆனின் மூலமாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறியாமை காலத்தில் ஒரு கொலையை செய்து விடுகிறார்கள். அந்த கொலைக்காக வேண்டி வருந்தி நபியான பிறகு, நான் நபி ஆயிற்று, என்னுடைய பாவங்கள் எல்லாம் நானே மன்னிப்பேன், எனக்கு சொர்க்கம் கண்டிப்பாக உண்டு என்கிற துணிச்சலில் நபிமார்கள் இருக்கவில்லை. நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த துவா 28வது அத்தியாயத்தின் 16வது வசனம், கால ரப்பி இன்னி லலம்சு நஃப்ஸி ஃபஅஃபிர்லி ஃபஅஃபர்லஹு. அல்லாஹுவே என் ஆத்மாவுக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ், அல்லாஹுவே என்னை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையை குறித்துள்ள நிலைப்பாடு அடுத்தது. மறுமை நாள், மறுமை என்றாலே எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம் வர வேண்டும். மறுமை என்றால் அல்லாஹ்வுடைய நியாய தீர்ப்பு நாள் என்றால் நபிமார்கள் எந்த அளவுக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளை, அந்த மறுமை நாளை நபிமார்கள் எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை தாழ்மையோடு இந்த உரையினுடைய இறுதியாக நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மறுமை நாளில் நாதாக்கள், அவுலியாக்கள், சேகுமார்கள், தங்கல்மார்கள், பீபிமார்கள், மௌலவிகள், அஜரத்துமார்கள் எல்லாம் மறுமை நாளில் நம்மை காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையினுடைய ஒரே காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமூக மக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடுகிற ஒரே காரண காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மறுமையை பொறுத்தவரையினுடைய நிலைப்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, 7வது அத்தியாயத்தின் 6வது வசனம். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஓதுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அழுவார்களாம். யாராவது ஓத கேட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவார்களாம். 7வது அத்தியாயத்தின் 6வது வசனம், ஃபலனஸ் அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வலனஸ் அலன்னல் முர்சலீன். எந்த சமூகத்திற்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினானோ அந்த நபிமார்களை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். எந்த சமூகத்திற்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினானோ அந்த சமூக மக்களையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்கிற ஆயத். அல்லாஹ் மறுமையில் நம்மை விசாரிக்க போகிறானே, அல்லாஹ் விசாரித்து நமக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவானோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து பயந்து நடுங்கினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மகள் ஃபாத்திமா, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவிமார்கள், தன்னுடைய உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய மனைவிமார்களே, என்னுடைய உறவினர்களே, அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை என்னால் மாற்றி அமைக்க முடியாது. உலகத்தில் வேண்டுமானால் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன். யார் சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய கிருபை மட்டும் இல்லாவிட்டால் நபிமார்கள் கூட மறுமை நாளிலே தப்பிக்க முடியாது என்பதற்கு ஏராளம் ஏராளம் சான்றுகள். 11வது அத்தியாயத்தின் 63வது வசனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான். எப்படி சொல்லச் சொல்கிறான்? கால யா கௌமி,
என்னுடைய சமூக மக்களே, அரஐத்தும் இன் குன்து அலா பையினத்தின் மிர் ரப்பி வஆதானி மின்ஹு ரஹ்மத்தன் ஃபமன் யன்சுருனி மினல்லாஹி இன் அஸைதுஹு. அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கும் பொழுது, அல்லாஹ் தெளிவான அத்தாட்சிகளை எனக்கு காண்பித்திருக்கும் பொழுது, அல்லாஹ் எனக்கு ரஹமத்துகளை வாரி வாரி வழங்கி இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்தால் அல்லாஹ்வினுடைய கோபத்திலே இருந்து என்னை யார் காப்பாற்ற முடியும்? யார் சொல்லுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான். 39வது அத்தியாயத்தின் 13வது வசனம், குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அதாப யௌமின் அலீம். என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்தால், என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்தால் இதோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த மகத்தான் அந்த நாளினுடைய வேதனையை நான் அஞ்சுகிறேன். அந்த வேதனையிலிருந்து என்னை யாரும் காப்பாற்றவே முடியாது. என்னுடைய இறைவனுக்கு நான் மாறாக நடந்தால் என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகவே இஸ்லாத்திற்கு விரோதமாக யார் நடந்தாலும் சரி, திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக யார் நடந்தாலும் சரி, தூதர்களுக்கு மாற்றமாக யார் நடந்தாலும் சரி, பிரார்த்தனைகளும் பாவ மன்னிப்புகள் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள், குழந்தை இல்லாத மனக்கவலைகள் எது இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர யாராலும் உங்களுக்கு அந்த குறைகளிலிருந்து உங்களுக்கு குறைகளை போக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர யாரும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர யாரும் மறுமை நாளில் உங்களை காப்பாற்ற முடியாது என்பதை இந்த திருக்குர்ஆனின் சான்றுகளிலிருந்து நீங்கள் விளங்கி முழுக்க திருக்குர்ஆனோடு அதிகம் தொடர்பு வைத்து அல்லாஹுவை புரியுங்கள். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வதிலே இருந்து ஒதுங்குங்கள். அல்லாஹ்விடத்திலே நேரடியாக எதுவானாலும் கேட்டு பெறுங்கள் என்கிற ஒரு பாடத்தை இது போன்ற வசனங்களில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இவர்களெல்லாம் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் அல்லாஹ் செய்ய சொல்லுகிறான், ஆகவே அவர்கள் செய்தார்கள். நாம் எப்படி பிரார்த்தனை செய்வது? நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் எங்கே தரப்போகிறான் என்று நிறைய மக்களுக்கு உண்டு எண்ணங்கள் எல்லாம். ஆனால் திருக்குர்ஆனுடைய பெரும் பகுதி மூமின்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும், மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற பாடத்தையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு போதிக்காமல் இல்லை. அந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வ ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.